ஸ்ரீனிவாசன், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன். ஒருவேளை இபிஎஸ் இந்த டீலுக்கு ஒத்து வரலன்னா செங்கோட்டையனை முகமாக அதிமுகவின் முகமாக வைத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து பாஜகவோட கூட்டணியோட நீங்க 2026 தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் பாஜக போடுகிற கணக்குன்னு நந்தகுமார் ஒரு ஃப்ரேம் கொடுக்கிறாரு. ஜீவாவும் அதை ஒட்டி தான் சொன்னார். ஆனா இது டிரான்ஸ்பர் ஆகுமா ஆகாதாங்கிற இடத்துல ஜீவா மாறுபடுறாரு. நியூஸ் 7 கேள்வி நேரம். ஆசிரியருக்கும் சக விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கம். அதாவது மற்ற கட்சிகள் தேர்தல் நேரம் இன்றைக்கு ஒரு ஆண்டு இருக்கிறது. ஆனா அந்த மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதெல்லாம் மக்கள் கவனிக்கிறது இல்லை. ஆனா அதிமுகவுடைய நடவடிக்கைகளையும் அசைவுகளையும் துல்லியமா மக்கள் மனங்கள்ல மங்காம சேர்க்கிற ஊடகத்திற்கும் பத்திரிகைக்கும் என்றென்றும் நன்றி. அதாவது மரியாதைக்குரிய ஜீவ சகாப்தன் பத்திரிகையாளர் அன்பு சகோதரர் அவரு வந்து அதிமுகவுடைய பேட்டனே வாங்கல. ஆனா உங்களுக்கு இப்ப எதிராக கூட்டணியா இருக்கிற திமுக அவங்க ஆல்ரெடி ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க பேட்டனை வாங்கிட்டாங்க. அந்த பேட்டன் எப்படி இருக்கணும், என்ன ஃப்ரேம் பண்ணணும், என்ன செட் பண்ணணும்லாம் செட் பண்ணி போயிட்டாங்க. அப்ப நீங்க வந்து சொல்றீங்க எங்களை பத்தியே ஊடகம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நாங்களா டெய்லி போட்டோ வெளியிடுறோம், நீங்க கொடுக்குற போட்டோவை நாங்க வெளியிடுறோம் சார், நாங்களா போய் எடுக்கிறோம். அதாவது நன்றி. அதிமுகவினுடைய முன்னணி முன்னாள் அமைச்சர்களை பற்றி ஒரு பட்டியலே வெளியிட்டாரு சகோதரர் ஜீவ சகாப்தன். அதாவது அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மக்களுடைய கோடை வெயிலுடைய கொடுமைக்கு அழகா தண்ணீர் பந்தல் வச்சு பழச்சாறு கொடுத்து மக்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மக்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதிமுக எதையும் யோசிக்காம மக்கள் பணியில களத்துல இருக்கிறாங்க. இதுல அதிமுக பிரிஞ்சிருச்சு, உடைஞ்சிருச்சு, அதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு மாயை, திமுகவுடைய ஒட்டுமொத்த மாயை. இது திட்டமிட்டு செய்கின்ற திமுக அரசியல் தான் நம்ம பார்க்கணும். திமுகவுக்கு வந்து இதோ தேனாம்பேட்டையில இருக்கு சார் அறிவாலயம், அறிவாலயத்துல இருந்தா சார் போட்டோ வெளியிட்டாங்க, டெல்லியில இருந்து வெளியிடுறாங்க சார். சும்மா போற போக்கல அப்படி திமுக யாது அவங்க யாரும் இன்னைக்கு இல்லைன்னு அவங்க பக்கம் தள்ளி விட வேண்டியது பால. அதாவது அதிமுகன்ற பட்டத்து யானை இருந்தால்தான் கூட்டணி சேனைக்கு பலம்ன்றத எல்லா கட்சிகளும் தெரிஞ்சிருக்குது. அப்ப அதிமுக எப்படியாவது நம்மோடு இணைய வேண்டும்ன்ற விருப்பம் பல்வேறு கட்சிகளுக்கு இருக்கு. ஆனா முடிவெடுக்க வேண்டிய இடம் அதிமுக தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகை தான். எம்ஜிஆர் மாளிகை மட்டும்தான். அதுல உறுதியா இருக்கும். எம்ஜிஆர் மாளிகை தான் கூட்டணியை முடிவெடுக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். பெரிய ஒரு அற்புதமான அசைக்க முடியாத ஒரு ஆலமரம் அதிமுக. அருகும் புட்களை வைத்து என்றைக்கும் அந்த ஆலமரத்திற்கு சேதம் ஏற்படுத்தி விட முடியாது. எம்ஜிஆர் மாளிகை ராயப்பேட்டா தான் முடிவு செய்யும்னா எத்தனை நாள் நீங்க எம்ஜிஆர் மாளிகையில உட்கார்ந்து முன்னணி தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? டெல்லிக்கு போனதை விட எம்ஜிஆர் மாளிகைக்கு போனது ரொம்ப கம்மி சார். அதாவது டெல்லியில இருக்கிற நம்முடைய உள்துறை அமைச்சர், நமக்கான அமைச்சர், நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்திய நாட்டிற்கான அமைச்சர், நம்முடைய அமைச்சர். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் கட்சியினுடைய மூத்த முன்னோடி. அவர் பல்வேறு காரணங்களுக்காக அவர் போயிருக்கலாம், பேசி இருக்கலாம். இன்ன வரையும் அதிமுகவிற்கு எதிர்வினை ஆற்றுவதாக அவரால் எந்த செய்தியாவது பகிரப்பட்டிருக்கிறதா? அப்ப அரசியல்ல ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனா முடிவெடுக்க வேண்டிய இடம் அதிமுகவினுடைய எம்ஜிஆர் மாளிகை தான். அதனால மற்றவர்களை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு யார் வேணாலும் நினைக்கலாம். ஆனா குழப்பம் எல்லாம் அதிமுகவிற்கு வரவே வராது. காரணம், இது வந்து தலைவர்களால் நடத்தப்படுகின்ற கட்சி அல்ல, தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் வாக்களித்து தலைவரை தேர்வு செய்யலாங்கிற பைலாவையே தான் நீங்க மாத்திட்டீங்க. அப்புறம் வந்து என்ன தலைவர்களால் நடத்தப்படுற கட்சி இல்ல தொண்டர்களால் நடத்தப்படுற கட்சி அப்படின்னு சொல்றீங்க. சட்ட ரீதியா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சட்ட ரீதியா அணுகி இருக்கிறாங்க. அதுக்கு சட்ட ரீதியான பதில் அதிமுக சொல்லும். ஆனா அதாவது இந்த அதிமுக கூட்டணிக்காக காலம் இருக்கிறது, அவகாசம் வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சி அறிவித்திருக்கிறது. அதற்கான முகாந்திரம்
மக்கள் யாரை விரும்புகிறார்கள், எந்த கூட்டணியுடன் கூட்டணி அமைத்து இல்ல, அவங்க ஒரு போட்டியிட்டால் மெசேஜ் வெற்றியை சொல்றாங்கல்ல அடையலாம். சார், இபிஎஸ் சந்திக்கிறாங்க, இபிஎஸ் ஓட வந்து கேபி முனுசாமி, தங்கமணி, வேல்மணி இவங்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அடுத்த நாள் செங்கோட்டையனை தனியா சந்திக்கிறாங்க. இவங்க போயிட்டு வந்ததுக்காவது தமிழ்நாட்டு காரணங்கள்னு இங்க ஏற்கனவே இப்போதைக்கு வந்து பேசுபொருளா அரசியல்ல இருக்கக்கூடிய மையம் கொண்டிருக்கிற மும்மொழி கொள்கைக்கு எதிரான இங்க இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை, தொகுதி மறுவரையறையில உரிமை வேணும், இப்படியானதுலேருந்து நடந்தாய் வாழி காவேரிக்கு நிதி வரைக்கும் அதுல ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. செங்கோட்டையன் போயிட்டு வந்ததுக்கான காரணமே சொல்லப்படலையே. அதை தானே ஜீவா இப்ப கேட்டார். இல்லை எங்க பத்திரிகையாளர்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கா, நாங்க தான் மறந்துட்டோமா இல்ல மறைச்சிட்டோமா, ஏன்னா நாங்க தானே எல்லாம் செய்யறோம்னு சொல்றாரு ஸ்ரீனிவாசன். அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு மூத்த முன்னோடி, கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களாலும் விரும்பக்கூடிய ஒருவர். அவர் போய் பார்க்கிறாருன்னா அவர் பல்வேறு காரணங்களுக்காக போயிருக்கலாம். இதை வந்து அரசியலா பார்த்து அதிமுகவை உடைக்க போறாங்கன்ற அந்த கனவு நிச்சயமா பலிக்காது. நீங்க ஒண்ணு இல்ல, ஜீவசகாப்த நண்பர் சொன்னார் பாருங்க, அதிமுக மாநில உரிமைகளுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு ஒரு போற போக்குல கேட்டுட்டு போனார். 4 ஆண்டுகள் அம்மா மறைவிற்கு பிறகு அதிமுக அம்மாவுடைய அரசு இபிஎஸ் என்ன செய்திருக்கிறார்னு கேக்குறாரு, ஒட்டுமொத்த அதிமுக. கரெக்ட். அதிமுக இந்த 4 ஆண்டு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு எத்தனை திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க, மத்திய அரசோடு எப்படி இணக்கமாக இருந்து பல்வேறு நலன்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. என்ன நலன் கொண்டு வரப்பட்டுச்சு? மருத்துவக் கல்லூரி 7.5 உள்ஒதுக்கீடு, எவ்வளவோ திட்டம், நடந்தாய் வாழி காவேரி, 7.5க்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார். இல்ல ஏங்க, அதிமுகவுடைய அரசு தாங்க அதுக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம். கொண்டாடிக்கலாம் சார், தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கிரெடிட்ல நீங்க அதெல்லாம் சேர்க்கறீங்க. சரி, நடந்தாய் வாழி காவேரி என்னாச்சு? நடந்தாய் வாழி காவேரி இன்னைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு யார் வந்து அதிக முன்னெடுப்பு எடுத்தது? அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு யார் அதிகமான பங்களிப்பு கொடுத்தது? அதிமுக அரசு மக்களுடைய அரசாக இருந்தது. திமுக அரசு இந்த 4 ஆண்டுகள்ல ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க, ஒரு திட்டத்தை திமுக இன்னைக்கு வந்து 4 ஆண்டுகள்ல மத்திய அரசு போராடி அவங்களும் ஒரு பட்டியலை வச்சிருப்பாங்க. நீங்க இப்ப பட்டியல் சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட இருக்கும். இல்ல நம்ம ஸ்ரீனிவாசன் நம்ம ஓப்பனா பேசுவோம். அதாவது ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் கூப்பிட்டு கூட்டணிக்காக தான் பேசுறோங்கிறத இபிஎஸ் வெளிப்படையா சொல்லலைனாலும் அமித்ஷா தன்னுடைய ட்விட்ல வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி சுமூகமாக இல்லையா இல்ல சுமூகமாக இருக்கணும், அதற்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸுக்கு செங்கோட்டையனையும் தனியா, ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் முன்னாள் அமைச்சர், அவரை கூட தான் நிதியமைச்சரோட சந்தித்த புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு. ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்காங்க, அது பெரிய பேசு பொருளா இல்ல, நீங்க தான் நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம், அவங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தான் தனித்து இருக்கிறீங்க. ஆனா நீங்க போய் திரும்ப சந்திக்கும் போதுதான் அது பேசு பொருள் ஆகுது. இப்ப செங்கோட்டையன் வந்து போய் சந்திச்சா கூட்டணிக்காக சந்திச்சாலும் அது பேசு பொருள், ஏன்னா நீங்க கூட்டணி இல்ல நாங்க வைக்கவே மாட்டோம்ட்டு தனித்து நிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அத பேசு பொருளா கேள்வி எழுப்பும் போது நம்ம இந்த இடத்துல அதிமுகவினர் இதை எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல தொண்டர்கள். அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் அங்க இருக்கிற மத்திய அமைச்சர்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள். அந்த பழக்கத்தின் அடிப்படையில அவங்க பரஸ்பரம் ஏதோ பேசி இருக்கலாம். அத அரசியலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா, தொண்டர்களுக்கு அதிமுக மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நல்ல முடிவா சொல்லுவாங்க. 6 மாச அவகாசம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். தொண்டர்களுக்கு நல்ல செய்தி தருவார். என்ன செய்தி சொன்னாலும் தொண்டர்கள் பணியாற்றுவதற்கு அதிமுகவுடைய சட்டமன்ற கூட்டத்துக்கே வராம தனியா போய் உட்கார்ந்திருந்த செங்கோட்டையன் தனியா போய் டெல்லியில சந்திச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து தலைவர்கள் இவங்க எல்லாரும் நெருக்கமா பழகுறாங்க, மினிஸ்டர்ஸ் கூட எல்லாருமே நெருக்கமா தான் சார் பழகுவாங்க. சோகால்டு முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம், அல்லது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ, அது வந்து இயல்பான ஒண்ணு. ஆனா ஒரு அதிருப்தியில இருக்கிற ஒருத்தர் போய் சந்திக்கும் போது இப்ப நந்தகுமார் அவ்வளவு கால்குலேஷன் சொன்னாரு, அந்த கால்குலேஷன் எதையுமே நீங்க மறுக்கல. நீங்க திரும்ப திரும்ப அவங்க சந்திச்சது வந்து ஒரு சம்பிரதாய சந்திப்பு, நட்பு அடிப்படையிலான சந்திப்பு, 2 பேரும் பழக போன சந்திப்பு அப்படிங்கிற ரேஞ்சிலேயே அதை டீல் பண்றீங்க. அவர் வந்து இது இந்த கால்குலேஷன் இதுக்காக தான் இவங்க செய்யறாங்கன்னு ஓப்பன் டிபேட்ல வச்சாரு. அதை இல்ல அவர் எங்கேயும் செங்கோட்டையனோ மற்றவர்களோ இந்த கருத்தெல்லாம் வைக்கல. அதிமுக பொதுச் செயலாளர் போயிட்டு வந்து மக்களுடைய தமிழக நலன்களுக்காக சந்திச்சேன்னு சொன்னாரு. மற்றபடி
அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டு வந்து கட்சியை உடைக்கிறதுக்காக நான் போய் பார்க்க போனேன், ஏதாவது கருத்து சொன்னாரா? அப்ப அதாவது எந்த விதமான தொடர்பும் இல்ல. இங்கேயும் யாரும் கட்சியை உடைக்க போறதா பேசல. நந்தகுமார் கூட ரொம்ப அழகா சொன்னாரு, எல்லாரையும் ஒன்றிணைக்க அப்படின்றது சொன்னாரு. இல்ல அதாவது பிரிந்தவர்கள் தான் அதிமுக சொல்லிட்டாங்க. கட்சியில இருந்து நீக்குவதோ இணைப்பதோ கட்சியுடைய முடிவு. சார் அடுத்த ஃளைட் டிக்கெட் உங்களுக்கு போட்டுருவாங்க சார், பாத்துக்கோங்க. இல்ல அதாவது பொதுச்செயலாளருடைய முடிவு. கட்சியிலிருந்து நீக்கிறது, கூட்டணியில சேர்க்கிறது, எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது கட்சியோட முடிவு, பொதுச்செயலாளருடைய முடிவு. அத உறுதியா அவர் சொல்றாரு. அப்ப அந்த கருத்தை தானே எல்லாரும் ஏத்துக்க முடியும். அப்ப இல்லாத கருத்தை வந்து இருக்கிறதா சொல்லி அது என்ன நியாயம்? அது அப்ப டெல்லிக்கு போய் ஒருத்தர் ஒரு மத்திய அமைச்சரை பாக்குறாருன்னா பல்வேறு விஷயங்களுக்காக போயிருக்கலாம். அததான் கேட்டேன். இப்ப நாளைக்கு சீனிவாசன் சாருக்கும் டெல்லிக்கு ஃளைட் டிக்கெட் போட்டா போய் பார்த்துட்டு வருவாரு, அப்படிதான் அர்த்தமா? அது அப்படிதான், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். இல்ல ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு தலைவர் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா ஒரு தலைவர் சொல்லதானே செய்வாரு. அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப அதாவது ஜி.கே. வாசன் அவர்களை சந்திக்கும் போது இந்த பிரச்சனை கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் ஏற்கனவே அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாங்க, ரைட்? சோ அவங்க சந்திக்கும் போது இது பிரச்சனை கிடையாது. நீங்க கூட்டணிக்காக பேச போவலன்றீங்க, மக்கள் பிரச்சனையை பேசணும் ஓப்பனா வந்து செங்கோட்டையன் சொல்லவே இல்லை. அப்ப அவர் எதற்காக சந்தித்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. அந்த கேள்விக்கான பதிலை அதிமுக இல்ல செங்கோட்டையன் போய் சந்தித்ததை இபிஎஸ் தரப்பு எப்படி பார்க்கிறது? அல்லது வந்து எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னாங்க, சண்டை வந்துராதுன்னு ஓப்பனா அவர் தான் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. ஆனா இப்ப அவர் போய் தனியா சந்திச்சுட்டு வந்தார். ஏன் அவரும் இவங்க கூடவே போய் KP முனுசாமி இவங்க எல்லாம் போனாங்க இல்லையா, இபிஎஸ் எல்லாம், அவங்க கூடயே போய் சந்திச்சிருக்கலாமே? ஏன் அவர் தனியா போய் நிதியமைச்சரை சந்தித்து விட்டு வந்தார்? இது எல்லாமே கேள்விகளா அரசியல்ல கேட்கப்படும் தானே சார்? எந்த அதிர்வும் அதிமுக இல்ல. எந்த முன்னாள் அமைச்சர்கள், புரட்சி தலைவரோடு பணியாற்றியவர்கள், புரட்சி தலைவி அம்மாவோடு பணியாற்றியவர்கள் எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. யாரும் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றல. அப்படி இருக்கிறப்ப கட்சிக்கு வந்து ஏதோ உள்ள பிரச்சனை வந்துருச்சு, இன்னொரு கட்சியால இந்த கட்சிக்கு ஆபத்து வரப்போகுது, இது வந்து அவங்க வந்து விழுக பாக்குறாங்க, இது மாதிரி விமர்சனமே அவசியம் இல்லையே. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வரல, அந்த மாதிரி எதிர்வினை யாரும் ஆற்றல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஏன் கட்சிக்குள்ள போய் கட்சியுடைய பிரச்சனைகளை பேசணும்னு தான் நம்ம கருத முடியும். கூட்டணின்றது கட்சி தெளிவா அறிவிச்சுட்டாங்க. 6 மாதத்திற்கு பிறகு கூட்டணியை பத்தி அறிவிக்கிறேன்னு ஒரு கட்சி சொல்லிருச்சு. சொன்னதற்கு பிறகு அவங்க இவங்களோட சேருவாங்களா மாட்டாங்களான்ற யூகங்களுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? பேசுவோம்.